இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் இந்திய பாரம்பரிய நடனம் பரதநாட்டியம். இதோ இம்மேடை. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெரினா பீச், சென்னையில் இருக்கிற மெரினா பீச்ல விவேகானந்தர் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்ல வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து மகளிர் சுய உதவிக்குழுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அதுக்கு கீழே இயங்குற அந்த செயல்பாட்டின் அடிப்படையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு விமென்ஸ் ஆண்டர்பிரினர் அவங்கள வச்சு இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் கான்செப்ட் வந்து போயிட்டு இருக்கு. வாங்க உள்ள போய் என்னன்றதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பேசிக்காக இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல் கான்செப்ட் எல்லாமே வந்து சென்னை தீவுத்திடலில் தான் நடக்கும். பட் இந்த வருஷம் மெரினாவில் நடக்குது. இதோட டேட் வந்து டிசம்பர் 20th இருந்து 24th வரைக்கும், அதாவது 4 நாள் நடக்கும். ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் வெஜ், நான்வெஜ், அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் ரீஜினல் ஃபுட், பாயில் அண்ட் நோ ஆயில் போன்ற நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் ப்ளேஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து நீங்கள் எது வாங்குற மாதிரி இருந்தாலும் இந்த க்யூவில் நின்று அவங்க தர கார்டை வாங்கி அந்த கார்டில் வந்து உங்களோட மணியை டெபாசிட் பண்ணி அதில் வந்து நீங்கள் உங்களோட காசை வந்து அந்த கார்டில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் எந்த ஸ்டால்ஸில் போனாலும் அந்த கார்டு மூலியமாக உங்களோட மணி டிடெக்ட் பண்ணிப்பாங்க. அவங்களோட அந்த ஊர்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்குமோ ஸோ எல்லாமே வந்து இங்க வந்து போட்டிருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஸ்டால்ஸ்லயுமே வந்து ஒரு விமன் தான் ஓனர். ஸோ அவங்க தான் ஆண்டர்பிரினருக்கு வந்து எல்லாமே பண்றாங்க. ஸோ இங்க வர மக்கள் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க பார்கோட் வச்சிருக்காங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ணி அது வழியா நீங்க உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு ஸ்டால்லையும் வந்து கேஷை கேரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இங்க வர மக்கள் எதுவாவது வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெனு வெரைட்டிஸ்லாம் இருக்குன்றத வந்து நீங்க இது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு தென் நீங்க போயிட்டு உங்களோட கேஷை வந்து அவங்க கிட்ட டெபாசிட் பண்ணி அதை வந்து கார்ல அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க இந்த ஸ்டால்ஸ்ல எந்த ஸ்டால்ஸ்ல போய் நீங்க எது வாங்குற மாதிரி இருந்தாலும் அந்த அவரை காசு கத்து நம்ம ரீசார்ஜ் மாதிரி பண்ணாலும் இந்த கூப்பன் கொடுத்துருவாங்க. இந்த கூப்பன் எடுத்துமே மற்ற கவுண்ட்ல என்னென்ன பொருள் வருமோ அந்த பொருள் நம்ம வாங்கிக்கலாம். திரும்ப பேலன்ஸ் வந்து ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கணும்னா கூப்பன் கொடுத்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், 100% கிடையாது. ஓகேங்களா? சார் ரீஃபண்ட் சார், 2 பேர் ரீஃபண்ட் சார். ஓகே ஓகே மேடம். தேங்க்ஸ் மேம். ருபீஸ் நான் கூப்பன் வாங்கி 2 கூப்பன் ரீசார்ஜ் பண்ணேன். 2 கூப்பன் ரீசார்ஜ் பண்ணி 2 இடத்துல போனோம். ஸோ ஒரு கூப்பன் ரீசார்ஜ் பண்ணா ஒரே இடம் மாதிரி இருக்கும். 2 கூப்பனா வந்தா உங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 2 பேர்த்துல 2 இடத்துல வாங்கிக்கலாம். வாங்கிட்டு மீது பர்ச்சேஸ் பண்ணி பேலன்ஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. நான் கார்டை கொடுத்தா ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாலும் பாருங்க, அங்கே கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் தருமபுரி, அதுக்கப்புறம் ஈரோடு, அதுக்கப்புறம் திருப்பூர், இந்த மாதிரி மதுரை, இந்த மாதிரி நீலகிரி ஸ்டால்ஸுக்கு வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டால்ஸ்லேயே வந்து ஒரு ஊர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த கைவினை பொருட்கள், அதுக்கப்புறமா இந்த சாப்பாடாக இருக்கட்டும், இந்த ஒரு ஸ்டால்ஸில் ஒரு மாதிரியான பொருட்கள் வந்து சேல் பண்ணுறாங்க மக்களே. இங்கே சாப்பாடு சர்வ் பண்ணுறவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக
ஹெட் கேப்பு, அதுக்கப்புறமா வந்து க்ளவுஸு, இது எல்லாமே யூஸ் பண்ணி எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டில் தான் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களால எந்தெந்த அளவுக்குலாம் வந்து இந்த ஹைஜீனிக்காக பண்ண முடியுமோ, ஸோ எல்லாமே ஹைஜீனிக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வீடியோ கவர் பண்ண வரைக்கும் எல்லாமே ஹைஜீனிக்காக தான் இருந்தது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடுத்த ஸ்டால் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு, திண்டுக்கல், விழுப்புரம், மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி அந்த ஊர் சம்மந்தப்பட்டமா என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து இங்கே இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா, அந்த அண்ணன் செய்கிற அந்த இதை பார்த்தோன்னே நாக்குலேருந்து எச்சி வடியாத குறை தான். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணன் செய்கிறதுலேருந்தே நமக்கு தெரியுது. பட் ஆனால் அங்கே க்ரௌட் வந்து ரொம்ப ஓவர்லோடாக இருந்தனால நம்மளால வந்து அந்த கார்டு ப்ராசஸ் பண்ணுறது எப்படி, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோ மேக் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப நமக்கு டிஃபிகல்ட்டாக ஆகிடும்ன்றதுனால நம்ம அந்த இதை ட்ரை பண்ணல. பட் மண்டே இல்லை டியூஸ்டே அந்த மாதிரி இப்போ சண்டே முடிஞ்சதுனால இதுக்கப்புறமா வந்து அந்த அளவுக்கு க்ரௌடு இருக்காது. ஸோ மண்டே டியூஸ்டே போனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உங்களுக்கு வேணுன்றதை வந்து நீங்கள் அழகாக அந்த கார்டு ப்ராசஸ் பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் சாப்பிட்லாம் மக்களே. இப்போ இங்க வந்திருக்கீங்கல்ல பாய், ஆமா. நீங்க என்ன வாங்குனீங்க, என்ன ப்ராசஸ்? நம்ம சோன் பப்பரி வாங்கினோம். ஓகே பாய். ஆமா, நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்கு. சரி பாய். ஆமா, கூட்டம் ஜாஸ்தியா இருக்குது, எந்த கவுண்ட்லயும் வாங்க முடியல. அதான் நமக்கு வந்து இதா கிடைச்சிருக்குது, அதனால இதை வாங்கிட்டோம். ஈஸியா கிடைச்சது இது ஒண்ணுதான். மத்த எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப க்ரௌடா இருக்கிறதுனால ஆமா ஆமா கண்டிப்பா. சரி, ஏன்னா டோக்கன் ஒரு இடத்துல வாங்குற மாதிரி இருக்குது, பொருள் இடத்துல வாங்குற மாதிரி இருக்குது. அதனால வந்து இப்போ நமக்கு ஈஸியா கிடைச்சது இது ஒண்ணுதான். ஆமா, காலத்துக்கு என்றைக்கும் வராது. சரி, ஓகே பாய். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் ஃபுட் ஃப்ரெஷ் ஃபுட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி பேக்கடு ஃபுட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. லைக்வைஸ் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவான்றது வந்து எவ்வளோ ஃபேமஸ்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தமிழ்நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவானா சின்ன குழந்தைங்க கூட தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்க போகும்போது அந்த ஒரு சின்ன கண்ணாடி டப்பால வந்து அந்த பால்கோவா வச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா அப்படின்னு சொல்லி மைக்ல வந்து கத்திட்டே வருவாங்க. ஸோ அது ஒரு வகையான அனுபவம். ஓல்ட் இஸ் கோல்டு இல்லை, அது என்னைக்கு மறக்க முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரவா லட்டு, அதுக்கப்புறமா வந்து மில்லட்ஸு, அதுக்கப்புறமா வந்து ட்ரை சாக்லேட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேக்கடு ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட இங்கே செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் இதை கூட ஈஸியாக வந்து ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. நாங்க வந்து நீலகிரில இருந்து வந்திருக்கோம். நாங்க வந்து ஹனி அண்ட் கேரட் கொண்டு வந்திருக்கோம். கேரட் வந்து ரெகுலரா வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம், குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும். ஜாம் போடுறதுக்கு மேக்சிமம் இது நல்லா யூஸ் ஆகுது. எங்க இதுல வந்து போலி, கேரட் போலி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சமையலுக்கே வந்து யூஸ் பண்றோம். இந்த ஹனி வந்து ஒரிஜினல் ஹனி. குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு வராம இருக்கிறதுக்கு ரொம்ப
யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூப்பா. இந்திய பாரம்பரிய நடனம் பரதநாட்டியம் இதோ இம்மேடை.